ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை எப்படியோ பாட்டி தடவையா பரீட்சை எழுத வச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. திரும்பவும் பரீட்சை எழுத வைக்கிறதுக்காக முதுகுல கரண்ட் வைக்கணும், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஏற்கனவே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லியிருந்த மாதிரியே மறுநாள் பாட்டி ஆஸ்பத்திரிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ் பரீட்சைக்கு தயாராயிட்டு திரும்பவும் பாட்டியை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ரெடியாகி கிளம்பி நிற்கிறாங்க. அப்புறம் ராஜாங்கம் வராரு. என்னம்மா ஆஸ்பத்திரிக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாயா ராஜாங்கம், கிளம்பிட்டேன், இந்த சேதுவை கூட்டிட்டு நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜாங்கம் சொல்றாரு, ஏம்மா வேற யாரையாவது வர சொல்லவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையா நான் நல்லா தயா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சேதுவை கூட்டிட்டு இந்த தமிழ் பிள்ளையும் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு, அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு நான் போயிட்டு வரேயா அப்படின்னு சொல்லுறது. உடனே ராஜாங்கம் சொல்றாரு, சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வெளியே கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது பாட்டி கூப்பிடுது, அடை சேது இங்கே வாடா, நம்ம கிளம்புவோம், நேரமாச்சு ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சேதுவை கூப்பிடுது. சேதுவும் வந்துடுறாங்க. தமிழும் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் 3 பேரும் வெளியே கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்கும்போது இந்த வில்லி கோஷ்டிகள்லாம் வருதுங்க. இல்லை சேது நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, தாமரை, அப்புறம் சாவித்ரி 3 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி, அடியே நீங்களாம் எதுக்குடி அங்கே ஆஸ்பத்திரியிலே சண்டை போடுறதுக்காடி, பேசாமல் வீட்டில் கிடங்க, ஒருத்தருக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு எதுக்குடி இத்தனை பேர், நாங்கள் சும்மா செக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இருந்தாலும் சாவித்ரி ட்ராமாவை போடுது. ஏம்மா நீ எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, நேத்தே நெஞ்சு வலி வந்துருச்சு, உன்னை எப்படிமா நான் தனியாக விட முடியும், அதுவும் இவளை நம்பி எப்படிமா விட முடியும், நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நடிக்குது. அப்புறம் தாமரையும், ஆமா அம்மாச்சி நானும் வாரேன் அம்மாச்சி, உங்களுக்கு வயசாயிருச்சுல, கண்டவளெல்லாம் எதுக்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறீங்க, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஒரு பக்கம் சீனை போடுது. ஆனா பாட்டி சொல்லிடுறாங்க, நீங்க யாரும் வர வேணாம், நான் சேது கூட மட்டும்தான் போவேன், உங்க யார் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. அப்புறம் சேதுவும், நீங்களாம் இருங்க, அப்பத்தாவுக்கு ஒன்றும் இல்லை, நானே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா இதுகள் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு தமிழ், சேது, பாட்டி 3 பேரும் கார்ல ஏறி போயிடுறாங்க. இந்த ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாம தாமரையை கூட்டிக்கிட்டு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு சேதுவை ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சேது, தமிழ், பாட்டி 3 பேருமே ஸ்கூல்ல இறங்கிறாங்க. இதை பார்த்து ஈஸ்வரி அதிர்ச்சி ஆயிருது. என்னடி இதுக்கு ஸ்கூலுக்கு போகுதுங்க, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிட்டு பாத்தியா, கிளவி ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுது, வா பின்னாடியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் தாமரையும் போய் ஃபாலோ பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா தமிழ் பரீட்சை எழுதுறதுக்காக உள்ள போயிருச்சு. உள்ள போயிட்டு சேதுவும் பாட்டியும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் விஷயம் தெரியுது, தமிழ் பரீட்சை எழுதுறதுக்காக வந்திருக்கு, அதுக்கு தான் இந்த கிழவி இவ்வளவு நாடகம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் அன்னைக்கு மாதிரியே சீக்கிரமா பரீட்சை எழுதிட்டு வந்துடுறாங்க. பாட்டி கேட்குறாங்க, என்னடி பரீட்சை நல்லா எழுதுனியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாமரை சொல்கிறாங்க, சூப்பராக எழுதிட்டியாமாச்சி, நீங்கள் எனக்கு புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, சும்மா விடுவேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. இதையெல்லாம் ஒளிஞ்சிருது. அந்த தாமரை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு 3 பேர் பேசுகிறதையும். வீடியோ எடுத்துட்டு வேக வேகமாக தாமரையும் ஈஸ்வரியும் முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறாங்க. பின்னாடி சேது, தமிழ், பாட்டி 3 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் இந்த ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாம ராஜாங்கத்து முன்னாடி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க. மாமா, நம்ம நினைக்கிற மாதிரி அத்தைக்கு ஒன்றும் நெஞ்சு வலியெல்லாம் கிடையாது, தமிழை பரீட்சை எழுத வைக்கிறதுக்காக தான் அத்தை இவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டிருக்காங்க நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் இந்த ஈஸ்வரி உடைச்சிருது. இப்போ கூட டெஸ்ட்னு சொல்லிட்டு தமிழை பரீட்சை எழுதுறதுக்காக தான் அத்தை கூட்டிட்டு போயிருக்காங்க, சேதுவும் இதுக்கு உடந்ததான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் ராஜாங்கத்து முன்னாடி உடைச்சிருது இந்த ஈஸ்வரி. உடனே ராஜாங்கத்துக்கு ஒன்றும் புரியல. அம்மா எப்படி ஈஸ்வரி உடம்பு சரியில்லை நெஞ்சு வலிக்குதுன்னு போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. உண்மைதான் மாமா, நம்பலைனா நீங்க இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வீடியோவை போட்டு காட்டிடுது. பாட்டிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துடுது. ஏமா இப்படி பண்ண, நீ எங்க போயிருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும்னு சொன்ன, நீ என்னன்னா ஸ்கூல்ல நிக்கிறீங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு
பாட்டிக்கிட்ட ராஜாங்க கேட்குறாரு. உடனே பாட்டியும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நான் தமிழை பரிச்சு எழுத தாண்டா கூட்டிட்டு போனேன், புள்ளத்தாச்சி பிள்ளை கேட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம படிப்புக்கு உதவணும் இல்லையாயா? ஒரு அமைச்சர் குடும்பமா இருந்துட்டு படிப்புக்கு உதவலைன்னா என்னையா அர்த்தம்? புள்ளத்தாச்சி பிள்ளை ஆசைப்பட்டுருச்சியா, அதனாலதாயா நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உண்மையை உடைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம், ஏமா நீ எதுக்குமா இவ்வளோ பெரிய நாடகம் போட்ட? அந்த பிள்ளை எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கு, அதையெல்லாம் மறந்துட்டு நீ அதுக்கு உதவி பண்ண போனியா? நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலைல, எல்லாருமே உன்னை நினச்சி பயந்துட்டோம், உனக்கு ஏதாவது ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாம அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. உடனே ராஜாங்கம் சேதுவ மேலையும் கோவப்பட்டு சேதுவையும் அடைக்க போறாரு. உடனே பாட்டி உள்ள புகுந்து, சேதுவுக்கு எதுவுமே தெரியாதியா, நான் தான் சேதுவை மிரட்டி சத்திய வாங்கி கூட்டிட்டு போக சொன்னேன். என்னைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் சேதுவுக்கு எதுவுமே தெரியாது, ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சேதுவுக்கு எல்லாமே தெரியும்யா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சேதுவை காப்பாத்துறாங்க. அப்புறம் பாட்டி என்னைய மன்னிச்சிரியா ராஜாங்கம், நான் பண்ணது தப்பு தாயா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ராஜாங்கத்துக்கிட்ட பாட்டி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே ராஜாங்கம், சரிம்மா நீ எதுக்கு அழுகிற, இதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானே அனுமதி கொடுத்துருப்பேன், படிப்புக்கு நான் என்னைக்கு நான் மறுப்பு தெரிவிச்சிருக்கேன், அந்த பிள்ளை படிக்கணும்னா படிக்கட்டும், ஆனால் நீ இதை நீ சொல்லிட்டு செஞ்சுருக்கலாம், அதுதாம்மா எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு. சரியா என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சேதுவும், அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மன்னிப்பு கேட்குறாரு. கடைசியா ஈஸ்வரியும் சாவித்திரியும் மூக்கு உடைஞ்சது நின்னது தான் மிச்சம். அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தும் கடைசியில் அவங்க திட்டமெல்லாம் வீணா போச்சு. தமிழுக்கும் ஒரே சந்தோஷமாயிருது. ராஜாங்கத்துக்கு நன்றி சொல்லிட்டு பாட்டி சேது தமிழ் 3 பேருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.